அந்த பார்த்து இவ்விழாவை இறுதியை அறிவிக்கின்றோம். எல்லாம் கை பொதுமறை என கூறப்படும் ஒரே ஒரு நூல் திருக்குறளாகும். இவர் 1330 குறட்பாக்களை இயற்றியுள்ளார். இவர் திருக்குறள் மாத்திரமன்றி குறள் வெண்பா மற்றும் சில நூல்களையும் இயற்றியுள்ளார். இவர் இயற்றிய நூல்களில் சில நூல்களில் மருத்துவ குணங்களும் அவற்றின் நன்மை தீமைகளையும் பற்றியும் இயற்றியுள்ளார். திருவள்ளுவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அம்மா? மிக அருமையாக ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினாங்க. ஒரு மாணவி மிக அருமையாக சொன்னார்கள். அதாவது திருவள்ளுவர் இன்றைக்கு உலக மக்களுக்கு ஒரு நெறியாளராக வழிகாட்டியாக விளங்குகின்றார். உலக பொதுமறை சாதி சமய மத மொழி இன வேறுபாடின்றி உலக பொது சட்டத்தை தந்தவர். எப்படி வாழணும், அதாவது சட்டம்ங்கிறது அது வேற, தண்டனை கொடுக்காது. இவர் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டத்தை, ஒரு நூலை பொதுமறையாக உலக மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். நம்ம அது தமிழில் அவர், அதாவது வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் பாடுகிறார். நாம கொடுத்து வைத்திருக்கிறோம். வள்ளுவர் நம்மளுடைய தமிழராக பிறந்தது, தமிழ் மொழியில் அந்த நூலை இயற்றியது நமக்கு கிடைத்த பெருமை. அதனாலதான் வள்ளுவன் பிறந்ததனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை என்று கேட்டால், வள்ளுவனை உலகிற்கு தந்ததனால் வான்புகழ் கொண்டதாம் தமிழ்நாடு. இதை விட வேற என்ன நமக்கு சான்று வேணும்? அத்தகைய சிறப்புடைய திருக்குறளை இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நாள்தோறும், அதாவது காலையில் எழுந்தவுடன் நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடுமகள் படி என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடுறார். அதே போல நீங்கள் காலையில் எழுந்தவுடனே கண் விழித்தவுடன் நீதி நூல்களை எப்படி படிக்கின்றீர்களோ அதே போல இங்கு உள்ள பள்ளிக்கு வருகின்ற பொழுது மாணவ செல்வங்கள் நாள்தோறும் திருக்குறளை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலுக்கு ஏற்ப நீங்கள் திருக்குறளை நாள்தோறும் வாசிக்க வேண்டும். வாசித்தால் மட்டும் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, கற்க கசடர கற்க, கற்கத கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு கற்றுவிட்டு மார்க் வாங்கிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு போறது இல்லை, அதன்படி வாழ வேண்டும். இப்ப நம்மளுடைய சுந்தரேசன் ஐயா அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை உருவாக்கி அவரும் மிக சிறப்பாக பணிகளை செய்து இப்பொழுது மக்களுக்காக, மாணவர்களுக்காக இங்க மலையக மக்கள், அதுவும் மலையக மக்களுடைய, மலையகம் என்பது அவருக்கு எப்படி சைவம் தமிழ் 2 கண்கள் சொன்னார். ஆனால் இப்பொழுது அவருடைய உள்ளமெல்லாம் மலையக மக்களினுடைய மாணவ செல்வங்களுடைய வளர்ச்சியையும் உயர்வையும் தான் ஒரே நோக்கமாக கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இலக்கோடு பயணிக்கிறார். உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி இங்க நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நேற்று சிவபூமியில் ஒருவர் சாந்தி அப்படிங்கிறவங்க சமைச்சு கொடுத்தாங்க. அவர்களுடைய குழந்தை மிக சிறப்பாக நீதி நூலை ஒப்பிச்சாங்க. கேட்டாங்க ஐயா, அவருடைய அம்மா குவைத்துல இருக்காங்களாம். ஐயா உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அதான் எனக்கு ரொம்ப மனசு நெகிழ்ச்சியாக இருந்தது. இந்த குழந்தையுடைய 2வது 3வது படிக்கிறேன்னு நினைக்கிறேன், அந்த குழந்தையுடைய கல்வி செலவை நாம ஏற்றுக்குவோமான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அங்க அம்மா வெளிநாட்டுல இருக்காங்க. அந்த செலவை நம்ம ஏற்றுக்கொண்டு நாம் படிக்க வைப்போம் சொல்லிவிட்டு சொன்ன செய்தியை நான் இங்கு பகிர்கின்றேன். 2 லட்சத்தை நான் வங்கியில் போட்டுறேம்மா, நான் இருந்தால் இல்லாவிட்டாலும் நீங்கள் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அப்படியே உள்ள நெகிழ்ந்து விட்டேன். நினைச்சு பாருங்க, அதாவது அந்த இடத்தில் கூட அந்த குழந்தையினுடைய கல்விக்காக ஐயா செய்த அந்த செயல் எங்கள் உள்ளத்தை நேரு செய்தது. அதே போல புத்தராம்பட்டி நேரு நினைவு கல்லூரி, அவங்க திண்ணனூர்ல பிறந்தவங்க. அந்த கல்லூரியில ஒரு நிகழ்ச்சி, தொல்காப்பியர் கருத்தரங்கம், திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் இணைத்து நடத்தினார்கள். அங்க வந்திருந்தப்ப நான் என்னுடைய மகன் திருமணம், அவ்வளவு நெருக்கடிக்கு இடையிலும் நீங்கள் வந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, நான் என்னுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொற்பொழிவை நிகழ்த்தி விட்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னேன். அங்க 8 குழந்தைகளை நேரு நினைவு கல்லூரியில ஐயா அவர்கள் படிக்க வைக்கிறாங்க.
அந்த குழந்தைகளாம் வந்து அம்மா ஐயா காலில் இப்படி இங்கே குழந்தைகள் ஆசீர்வாதம் பெற்றார்களோ அங்கே எல்லா குழந்தைகளும் வந்து கல்லூரியில் படிக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கே மலையக மக்கள் இருக்கக்கூடிய பெற்றோரை இழந்த குழந்தைகள் அல்லது ஒரு பெற்றோர் அம்மா மட்டும் இருக்கிறவங்க அப்பா மட்டும் இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடியவர்கள், நீங்கள் முதல்வர் அதிபர் ஐயாவிடம் இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களிடம் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய குழந்தைகள் மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிந்த இடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் துன்பப்பட்டாலும் அவர்களை நீங்கள் அழைத்து வந்து அதிபர் ஐயாட்ட சொல்லி இவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். இவர்களை ஏன்னா கல்விதான் ஒரு வாழ்க்கையை நம்ம உலகம் முழுவதும் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெரும் துணையாக வருவது நமக்கு கல்விதான். இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், பெற்றோர்களுக்கும் உங்களுடைய பெண் 2 பேரும் தான் படிக்க வைக்கணும். ஆனால் இன்றைய காலச்சூழலில் பெண்கள் தன்னுடைய காலில் இருக்க வேண்டும். பெண் கல்வி என்பது மிக முக்கியம். தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய காலில் இருப்பது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தையும் அவள் தன்னுடைய குழந்தைகளையும் கணவனுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவள் பெண்.